மழைநீர் வடிகால் வசதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம் சுமார் 2400 கிலோமீட்டர் தூரம் வடிகால் வசதி செய்து கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு கனமழையால் சென்னை மாநகர மக்கள் பாதிக்க கூடாது, பெய்கின்ற மழைநீர் முழுவதும் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மழைநீர் வடிகால் பணி மேற்கொள்ளப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. அதிலே 4 பிரிவாக பிரிக்கப்பட்டது. பேஸ் 1 பேஸ் 2 இரண்டும் அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டது. பேஸ் 3 பேஸ் 4 ஆட்சி மாற்றம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. இதுவரை முழுமையாக வடிகால் வசதி பணிகள் நிறைவேற்றப்படவில்லை. 2 ஆண்டுக்கு முன்பே இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் உள்ளாட்சித்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களும் எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட சென்னை மாநகரத்திலே தேங்காது என்று குறிப்பிட்டார்கள். நாம் கொண்டு வந்த திட்டம் மழைநீர் வடிகால் பணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தை கூட இவர்கள் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. 2 ஆண்டுக்கு முன்பே இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு 98% நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பொய்யை இன்றைய முதலமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள், இங்கே இருக்கின்ற மேயர் குறிப்பிட்டார். வடிகால் பணிகள் 98% நிறைவேற்றப்பட்டுள்ளது. எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னை மாநகர மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள், ஒரு சொட்டு தண்ணீர் கூட சென்னை மாநகர சாலைகளை தேங்காது என்று இவர்கள் பத்திரிகைகளை வெளியிட்டார்கள். ஆனால் நிலைமை என்ன? இதுவரை இந்த வடிகால் பணிகள் நிறைவேற்றப்பட முடியவில்லை.